வணக்கம். இந்த பதிவு மகிழ்வித்து மகிழக்கூடிய மகர லக்ன நண்பர்களுக்கு கேதுவனுடைய சஞ்சாரத்தை பற்றிய பதிவு. கேது ஏற்கனவே பயிற்சியாகி 9ல் இருக்காரு சார் அப்படின்னா, இப்ப மார்ச் 6ஆம் தேதி நட்சத்திரம் மாறுகிறார். சார மாற்றம், சந்திரன் சாரத்துல கேது செல்லுகிறார். அதற்காகத்தான் இந்த பதிவு. நவம்பர் 13 வரைக்கும் இந்த கேது அந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறார். நம்முடைய மகர லக்னத்துல தான் திருவோணம் நட்சத்திரம் இருக்கிறது. என்னுடைய எல்லாமே லக்ன பதிவு தான். அதனால உங்களுடைய லக்னத்தை பேஸ் பண்ணி உங்களுடைய பதிவுகளை பாருங்க. இந்த மகர லக்னத்துல தான் சந்திரன் என்கின்ற திருவோணம் இருக்கு. 5ஆம் இடமான ரிஷபத்துல தான் ரோஹிணி என்கின்ற சந்திரனாக இருக்கிறது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல கன்னி ராசியில அஸ்தம் என்கின்ற சந்திரனாக இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஒரு கூட்டுத்தன்மையான பொதுப்பலன் உண்டு. இதுல 3மே சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப இதுல அஸ்த நட்சத்திரத்துல கேது போய்கிட்டு இருக்கிற அது நமக்கு 9ஆம் இடம். இப்ப இந்த 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் லக்னத்திற்கு சுபத்துவம் மிகுந்த ஸ்தானங்கள். எதுக்கு சுபத்துவம் அப்படின்னா, ஒரு ஆரோக்கியத்துக்கும் அருளுக்கும் நம்முடைய உறவுகளுடைய மேன்மைகளுக்கும் சுபத்துவம். அதாவது இயற்கையாக வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படின்றதுல இந்த 1, 5, 9 நல்லா இருக்குமோ ஒழிய, தொழில் சார்ந்து, உற்பத்தி தொழில் சார்ந்து இது பெரிய பலனை கொடுக்காது. அதுல நாம கவனமாக இருக்கணும். இப்ப சந்திரன் நட்சத்திரத்துல போறாருன்னு பார்த்தோம். கேதுனுடைய பொட்டன்ஷியல் நமக்கு யாருன்னு பார்க்கணும் இல்லையா? கேதுனுடைய நட்சத்திரங்கள் நம்ம லக்னத்துக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. 4ஆம் இடமான மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரமா இருக்கு. 8ஆம் இடமான சிம்ம ராசியில மக நட்சத்திரமா இருக்கு. 12ஆம் இடமான தனுசு ராசியில மூல நட்சத்திரமா இருக்கு. அப்ப இந்த 3மே அசுபஸ்தானங்கள். நமக்கு இடைஞ்சல்கள், நெருக்கடி, தடை, தோல்வி இவற்றையெல்லாம் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கஷ்ட நஷ்டம். ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு இப்ப அந்த ஸ்தானத்துல பவர்ஃபுல்லா இருக்காருன்னு கேட்டா இல்ல. இப்ப எங்க இருக்கிறாரு? நமக்கு 9ஆம் வீட்டுல இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருக்கிறத கெடுக்க மாட்டாரு. ஆல்ரெடி நம்ம என்ன போய்கிட்டு இருக்கோ அதுல கெடுக்க மாட்டாரு. இப்ப சந்திரன் சாரத்துல போறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மூளை உழைப்பு சார்ந்து உற்பத்தி சாராத தொழில்களாக இருப்பவர்களுக்கு இது புதிய செயல் திட்டங்களை உருவாக்கி கொடுக்கும். இப்ப புதிய புதிய ஸ்கீமுகள் நமக்கு தோணுது இல்லையா, புதுசா செய்வோம் அப்படின்ட்டு. நம்முடைய அறிவை பயன்படுத்தி, நம்முடைய கிரியேட்டிவிட்டி மைண்டை பயன்படுத்தி நாம் அதில் எல்லாம் இன்வால்வ் ஆகும்போது அது நமக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ மீடியாவில் டெவலப் ஆகிறதும், அது மாதிரியான விளம்பரத்துறையில் டெவலப் ஆகிறதும், நம்மளுடைய இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டில் டெவலப் ஆகிறதும் இதெல்லாம் இந்த மூளை உழைப்பு காரியங்கள் தான். அப்போ அந்த வகையில் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேதுவானவர் நல்ல அமைப்பு இருக்கும். அதே மாதிரி ஆராய்ச்சி படிப்பு, மேல் படிப்புல பிஹெச்டி அது மாதிரி டாக்டரேட் பண்றவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கை கொடுக்கும், வேலை செய்யும். ஆன்மீகம் சார்ந்து நமக்கு நன்மை செய்யும். 9ஆம் இடம் என்பது குலதெய்வ ஸ்தானம், நமக்கு பூர்வீகம், தந்தை வர்க்கம் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அங்கேயும் ஒரு இறையருள் கிடைக்கும். 9ஆம் இடம்ங்கிறது ஞானகாரகனான கேது இது பண்ணும்போது இறையருள் கிடைக்கும். நிறைய பேர் ஆன்மீகத்துல, உபாசனா மார்க்கத்துல, இஷ்ட தெய்வ வழிபாட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சித்திகள் கிடைக்கும். நல்ல காலமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். எப்பவுமே கேது ஞானகாரகன் என்கின்றபடினால அகம் சார்ந்து நன்மைகளை அள்ளி தருவார். புறம் சார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பார், பெருசா கொடுத்துட மாட்டார். புறம் சார்ந்துன்னா பொருள் சார்ந்து. இப்ப அகம் சார்ந்து இவர் நன்மை பண்றாருன்னு போது என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் இதுல எல்லாம் இறங்கி எனர்ஜியை புதுப்பிச்சுக்கணும். ஏன்னா இந்த எனர்ஜி சேவிங் மெத்தடுங்கிறது பின்னால நமக்கு யூஸ் ஆகும். இது நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி. அதனால இந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் எடுத்துக்கிறது, புது பாதையில பயணிக்கிறது, புதுசா நாம ஆராய்ச்சிகள் பண்றது, இதெல்லாம் ஒரு உங்களுடைய முன்னெடுப்புகள் கை கொடுக்கும். அதுக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி இப்ப
பூர்வீகம் சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கிறது, அதில் இருந்து செட்டில் ஆகி நம்ம பூர்வீகத்தை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த கையிருப்பு பணம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த கேது சந்திரன் ஸ்டாரில் போகிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு சேமிப்புகள் பெருகலையே அப்படின்ற வருத்தம் இருக்கும். இருந்தாலும் ஆஸ் யூஸ்வல் போயிட்டு இருக்கிற தொழில் பாதிக்காம போய்கிட்டு இருக்கு. இளைய சகோதரி வழி சில நன்மைகள் எல்லாம் நல்லதாக நடக்கும். இப்போ இடம் மாற்றம் பண்ணுறது, வீடு மாற்றம் பண்ணுறது, இடம் வீடு விற்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். வாகனம் வைக்கிறது கூட சாதகமாக இருக்கும். ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, வெளிநாட்டு விசா ப்ரொசீஜரை கிளியர் பண்ணுறது, இந்த டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். அந்த அளவில் இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் உதவிகள் கிடைக்கும்னா அது கொஞ்சம் சிரமப்படுத்தி ஒரு பக்கம் போய் உதவிகள் கேட்டு அதை ரெடி பண்ணி கொடுக்கும். குழந்தைகள் நலம், குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளினுடைய சுபகாரியங்கள், இவற்றுக்கெல்லாம் தடை இல்லாமல் நல்லது பண்ணும். இது சிறப்பாக இருக்கும். நம்ம ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். நம்மளை தூக்கிடுவாங்களோ அப்படின்னு தேவையில்லாத பயம் ஏற்படும். சில நேரத்தில் சில பேருக்கு பவர் கம்மியான போஸ்டிங்கில் மாற்றி போட்டுருவாங்க, இன்டர்னல் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயத்துக்கும் தயாராக இருந்துக்கணும். மெயினாக மூளை உழைப்பு செய்கிறவங்களுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க ஒரு வேலை மாற்றத்துக்கும் அல்லது வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பிடிக்கலான்னு நினைக்கிறதுக்கும் செட் ஆகாது. அதனால் அதை அவாய்டு பண்ணிடணும். அந்த மாதிரி காரியத்தில் இறங்கக்கூடாது. அதுபோக நமக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும், அந்யோன்யம் நல்லா இருக்கும். எது எப்படி இருந்தால் கூட நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கேதுவோ சந்திரனோ 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஜனன ஜாதகம் என்பது 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடிக்கக்கூடிய நட்சத்திர சூத்திர முறையில் கால்குலேஷன் பண்ணிட்டீங்கன்னா 8ஆம் பாவ 12ஆம் பாவ எந்த கிரகம் வருதோ அந்த கிரகம் நமக்கு தீமை செய்யுங்கிறது ஒரு கணக்கு. அப்படி இந்த கேது அந்த 8 12 அமைஞ்சிட்டா நமக்கு அது சிரமம். இப்போ நாம் சொல்கிற நல்ல பலன்கள் எல்லாம் அது நெகட்டிவாக நடக்கும். இதை நம்ம ஜனன ஜாதக ஆய்வு செய்து நீங்கள் இந்த கோச்சாரத்தை எல்லாம் அடாப்ட் பண்ண பழகணும். இது நம்ம ஜென்ரலாக ஆல் ஏஜஸ் குரூப்புக்கு பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள். எல்லாமே ஜோதிடம் கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக உள்ள போக போகத்தான் அதனுடைய சுவாரஸ்யமும் அதனுடைய வேறுபாடுகளும். பல்லாயிரக்கணக்கான தொழில்கள் இருக்கிறது, பல்லாயிரக்கணக்கான வழிகள் இருக்கிறது, பல்லாயிரக்கணக்கான படிப்புகள் இருக்கிறது. இத்தனைக்கும் ஒரு 7 கிரகம் 9 கிரகம் இதை வச்சு தான் நம்ம கணக்குகள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்மளுடைய இந்த மெத்தடில் துல்லியமாக கணிச்சு உங்களுக்கு எந்த அதிகாரி எந்த பாவத்தை இயக்குறாரு அப்படிங்கிறத டெஃபினட்டாக பார்க்குற முறை தான் இந்த நம்ம சிஸ்டம். அதில் பார்த்துக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. இந்த காலகட்டத்தில் தேவைப்பட்டால் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி மட்டும் உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.